பாகுபலியில் என்ன கதை? கட்டாப்பானா என்ன? கட்டாப்பானா சூத்திரன்னு அர்த்தம். எழுதி கொடுத்துட்டேன், நான் தான் உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துடணும். இது ஒரு கதை, இதுக்கு ஒரு படமா? இவர் எழுதி கொடுக்கல, அவங்க தாத்தா காலத்துல எழுதி கொடுத்துட்டாங்கன்றதுனால அவர் அப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுற? சனாதனத்தையும் 4 வர்ண கோட்பாடையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2 படம் பெருசா. RRRல வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் ராமரேசம் போட்டிருப்பாரு. அந்த சைடு ஜூனியர் NTR இருப்பாரு. அவர் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் சொன்னா கல்வி கொடுனா அப்படின்னு கேட்பாரு. கல்வியை முக்கியத்துவம் படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கலாம். கிழிச்ச எந்த ராமர் கல்வியை முக்கியத்துவம் படுத்துறாரு? சமூகனை எது கொள்றாரு? நீ வேதம் படிக்க தகுதி இல்லாத ஒருத்தன், தவம் பண்ண தகுதி இல்லாத ஒருத்தன், நீ எப்படி கல்வி சம்மந்தப்பட்ட வேலையை செய்யலாம்? நீ அப்படி செஞ்சதுனால ஒரு பார்ப்பன வீட்டில் ஒரு குழந்தை செத்து போச்சுடா அப்படின்னு சமூகனை வெட்டி கொண்டவர் ராமர். அந்த ராமர் போய் கல்வி கொடுனா அப்படின்னு கேட்டவொடனே குத்துறாரு. கல்வியை கேட்குற தப்புடா அப்படின்னு வெட்டதான் செய்வார். மகாபாரதம், ராமாயணம், ஒரு ஊரில் இருக்கிற ஒரு எளிய மனிதருக்கு கூட மகாபாரதம் கதை வந்து தெரியும், ராமாயண கதை தெரியும். அது வந்து காலம் முழுதும் அது அந்த புராணத்தை கதைகளாக மக்கள் மத்தியில் வேறு வேறு ஆர்ட் ஃபார்மில் எடுத்துன்னு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்துருக்குறாங்க. மன்னர்கள் வந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போகக்கூடிய காலங்கள் வரும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் பூரா மக்களை வந்து தனக்கு நெருக்கமாக கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மதத்தை கொண்டாந்து வைப்பாங்க. பொழுதுபோக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் இந்த ராமாயண மகாபாரதத்தை கோயிலில் கொண்டாந்து விடுறது. சாயங்காலம் என்ன பண்ணா? சாயங்காலம் கோயிலுக்கு போகலாம். எதுக்கு கோயிலில் போய் என்ன பண்ணுறது? டெய்லியாக சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ டெய்லி போனால் என்ன நடக்கும்? டெய்லி இந்த மகாபாரத ராமாயணம் பாராயணம் நடக்கும். ராமாயண மகாபாரதத்தை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணது யார் தெரியுமா? அக்பர். இப்போ மகாபாரதம், ராமாயணம் இதில் மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுனால இப்போ அந்த கதையில் என்ன இருக்குது? அந்த கதையில் ஒரு கருமாந்திரமும் இல்லைன்னு வச்சுங்க. ரொம்ப கிண்டலாக ராஜமௌலி அதனுடைய பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிண்டலாக ஒரு முன்னாடி ஒரு ராமாயணம்னா என்ன சார்னா அது ஒரு கிட்னாப் கேஸ் சார். மகாபாரதம் அது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் சார். அவ்வளோதான் அந்த கதைன்னு வச்சிங்களேன். அப்படியே பார்த்தாலும் இந்த கதை எல்லாம் ஒரிஜினல் கதை வந்து இவங்களது கிடையாது. இது வந்து ஹோமர் எழுதுன இலியாடு அப்படின்னு ஒரு கதை. அந்த இலியாடு கதையில் அப்படியே காப்பி அடித்து இங்கே சமணர்கள் உருவாக்குனாங்க ராமாயணத்தை. வாரணாசி ஒரு நகரம், அவ்வளோதான்மா. அது வந்து ரிக்வேதத்துலையும் கிடையாது, ஒரு கர்மாந்தரத்துலையும் கிடையாது. ஏன்னா ஆரிய பார்ப்பனர்களுக்கு ஆரியர்களுக்கும் நகரங்களில் வாழக்கூடிய ஒரு கான்செப்டே தெரியாது. நதிகளை கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம், நகரங்களை கொண்டாடக்கூடிய பழக்கம் யார்கிட்ட உள்ள பழக்கம்னா தமிழர்களோட பழக்கம். அது யாருக்குமே தெரியாதுனாலும் எனக்கு தெரியும். இந்த ஃபோன் வந்து இல்லை, ஆனால் நான் எடுத்திருக்கேன், இது தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போது மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னென்னா தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். வள்ளுவர் அழகாக சொல்லிடுவார். வள்ளுவர் சொல்லாத மேட்டரே கிடையாது. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆனால் இதே நேரத்தில் நான் ஒரு பக்திமானாக இருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஃபோனை எடுத்து பேக்கெட்டில் போட்டு சாயங்காலமாக கோயிலில் போய் சாமி தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு 50 ரூபா தட்டில் போட்டு வந்துட்டேன்னா எனக்கு மனசு ஆறிடும். எனக்கு அதுக்கப்புறம் மனசில் உறுத்தல் இருக்காது. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். மகாபாரதம், ராமாயணம் அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது ஒரு ஊரில் இருக்கிற ஒரு எளிய மனிதருக்கு கூட மகாபாரதம் கதை வந்து தெரியும், ராமாயண கதை தெரியும். அது வந்து காலம் முழுதும் அது அந்த புராணத்தை கதைகளாக மக்கள் மத்தியில் வேறு வேறு ஆர்ட் ஃபார்மில் எடுத்துன்னு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்துருக்குறாங்க. அதனுடைய கருத்துக்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்னன்ற விஷயங்கள், அதனுடைய அரசியல் அதெல்லாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணப்படாமலே இருக்குது விரிவாக. இப்போ அதை வந்து ராஜமௌலி தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், என்னுடைய கனவு படமே வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எடுப்பது தான் அப்படின்றது தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களில் ராமரை தூக்கி பிடிப்பது, சிவனை தூக்கி பிடிப்பது அப்படின்ற விஷயங்களை தங்களுடைய திரைப்படம் வாயிலாக எடுத்துன்னு போயிட்டு மக்கள் மத்தியில் சேர்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ராஜமௌலி இயக்கத்தில் வாரணாசின்னு ஒரு படம், அதனுடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டப் போட்டு ஒரு 1000 கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த படத்தினுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓவரால் இந்த மகாபாரதம் தொடங்கி ராஜமௌலி வரை அந்த விஷயங்கள் எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகப்படுது? ராமாயணம், மகாபாரதம் இது ரெண்டும் இந்தியாவின் மிகப்பெரிய காப்பியங்கள், மத சார்ந்த புத்தகங்கள் அப்படி இப்படின்லாம் முன்வைக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இது மக்கள் மத்தியில் போட்டு தொடர்ந்து அடித்து ஏற்றின ஒரு விஷயம்.
சரியா? இல்லை, அது எளிய மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? மன்னர்கள் வந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போகக்கூடிய காலங்கள் வரும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் பூரா மக்களை வந்து தனக்கு நெருக்கமாக கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மதத்தை கொண்டாந்து வைப்பாங்க. அந்த மதத்துக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்த பல்லவர்கள்னு நம்மக்கிட்ட அங்கே ஒரு மன்னர்கள் இருந்தாங்க. இந்த பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சார்ந்தவர்களே கிடையாது, அவங்க பாரசீகத்தை சேர்ந்தவர்கள், பகலவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து அங்கேருந்து சிந்து நதிக்கரை வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து செட்டில் ஆகி கொஞ்ச நாள் கழித்து கோதாவரி நதிக்கரையில் செட்டில் ஆகியிருந்தாங்க. அங்கேருந்து தான் பிறகு சாதவாகனர்கள் அங்கே கொஞ்சம் பவருக்கு வரும்போது வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வராங்க. வந்து காஞ்சிபுரத்தில் செட்டில் ஆகிறாங்க. ஆரம்பத்தில் அவர்கள்லாம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நமக்கே தெரியும், போதி தர்மரே வந்து அந்த பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? தமிழர் கிடையாது அவர். ஆமாம், அவர் தமிழர்லாம் கிடையாது. கமில் ஜுவலபில் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் வந்து செக்கோஸ்லோவேக்கியாவை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் இல்லை. செக்கோஸ்லோவேக்கியா தான். அவர் வந்து அதாவது செக் குடியரசுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் சேர்ந்தவர். தமிழை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்தவர். குறிப்பாக முருகனை பற்றி பெரிய அளவில் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து போதி தர்மரை சொல்லும்போதே எப்படி சொல்லுவார்னா, த ப்ளூ ஐடு பார்பேரியன் அப்படின்னு சொல்லுவார். நீல நிற கண்களை கொண்ட காட்டுமிராண்டி அப்படின்ற மாதிரி குத்துமைப்பாக நம்ம மொழிபெயர்க்கலாம். நீல நிற கண்கள் யாருக்கு இருக்கும்? இந்தியாக்காரனுக்கா இருக்கும்? புரியுதா? ப்ளூ ஐடு பார்பேரியன்னு அவர் சொல்லுவார். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். போதி தர்மர் இங்கேருந்து போனதோட பௌத்த மரபுன்றது இந்தியாவை விட்டே போயிடுச்சு. போதி தர்மர் வந்து 58வது சீடர். 58வது சீடர்னா புத்தரோட நேரடி சீடர் ஆனந்தர். புத்தருக்கு அப்புறம் அவர் தலைமைக்கு வர்றார். அப்புறம் ஆனந்தரோட நேரடி சீடர், அவர் தலைமைக்கு வர்றார். அப்புறம் அவரோட நேரடி சீடர். இப்படியே வரும்போது 57வது சீடராகவோ 56ஆக வந்தது வந்து பிரக்ஞா தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்களோட சீடராக வந்தது தான் போதி தர்மர். இப்போ போதி தர்மரோட தலைமை சீடர் தான் அடுத்தால வந்திருப்பார். ஆனால் போதி தர்மர் சைனாவுக்கு போனதுனால அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரல. சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பௌத்த மதம் போய் சேர்ந்தது. அவர் எல்லா இடத்துக்கும் போனார். அதனால தான் வந்து அந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆனதுக்கு காரணம் போதி தர்மர். அதுக்கு பிறகு அவரோட அங்கே இருந்த சீனாவில் இருந்த ஒரு தலைமை சீடர் வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டார். ஸோ பௌத்த மதத்தின் தலைமை பீடம்ன்றது இந்தியாவை விட்டு சைனாவுக்கு போயிடுச்சு. இது ஒரு புறம் இருக்கட்டும், விட்டுருவோம். பல்லவர்களுக்கு வருவோம். இப்போ இவர் போனதுனால பல்லவர்கள் வந்து மகேந்திர பல்லவன் காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சைவ மதத்துக்கு மாறுறாங்க. மகேந்திர பல்லவன் சைவ மதத்துக்கு மாறின உடனே அதுவரை மக்கள் வந்து பெரும்பான்மையாக பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் சார்ந்தவர்களாக இருக்காங்க 7ஆம் நூற்றாண்டு வரை. அப்போ இப்போ மக்களை தன்னோட நெருக்கமாக கொண்டாடுறதுனா என்ன பண்ணுறது? அப்போ தான் கோயிலெலாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோயில் கட்டி ராமாயணம், மகாபாரதம், பாராயணம் நடக்குது டெய்லி சாயங்காலம். ஏன்னா நகர்ப்புறங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, கிராமப்புறங்களில் வந்து காலையில் எழுந்திரிச்சு விவசாயத்தை பார்த்தாங்கன்னா அப்புறம் மாடு கோழி இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு படுத்துருவாங்க, அவ்வளோதான். எங்கள் தாத்தாவே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவார். அவர் காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவார். 3:30-4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவார். நிலா வெளிச்சம் விளக்கு, அவ்வளோதான். அப்போது ஆனால் அது வந்து கிராமங்களில். நகரங்கள் அப்படி இருக்காது. நகரங்களில் விவசாயம் சார்ந்தது இருக்காது, எல்லாம் வணிகம் சார்ந்ததாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் ராத்திரி வர கூட இருக்கும். ஒரு பழைய பாடல்லையே வந்து ஒரு பாட்டு வரும். என்னென்னா, ஒரு அம்மா வந்து கள்ளுக்கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நடத்தி முடிச்சுட்டு நடுராத்திரி கடையில் எடுத்து வச்சு வீட்டுக்கு போனாங்க. அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க. அதுவும் கள்ளுக்கடை வச்சு நடத்தியிருக்காங்கன்னா. அப்படிலாம் நகர்ப்புற வாழ்க்கை இருக்கும்போது என்ன ஆகும், மக்களுக்கு வந்து சாயங்கால நேரத்தில் பொழுதுபோக்கு வேணும். கரெக்டாக? பொழுதுபோக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் இந்த ராமாயண மகாபாரதத்தை கோயிலில் கொண்டாந்து விடுறது. சாயங்காலம் என்ன பண்ணால் சாயங்காலம் கோயிலுக்கு போகலாம். எதுக்கு கோயிலில் போய் என்ன பண்ணுறது? டெய்லியாக சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ டெய்லி போனால் என்ன நடக்கும்? டெய்லி இந்த மகாபாரத ராமாயணம் பாராயணம் நடக்கும். அது ஏதோ ஒரு வகையில் மன்னர்கள் எப்படி பயன்பட்டது? மன்னர்களுக்கு எதாவது இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நம்ம ராஜா எவ்வளோ பெரிய நல்ல ராஜா தெரியுமா? நம்ம போடுறோம்ல, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்
ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட் அப்படின்னு. அது மாதிரி அந்த பாராயணம் பண்ணுறவர் முதல்ல ராஜாவை பற்றி பெருமையாக பேசிட்டு தானே கதைக்குள்ளே போவார். இப்போ ராமரை பற்றி ஒரு கேரக்டரை பற்றி ஏதாவது சொல்லணும்னா இதே மாதிரி தாங்க நம்ம ராஜாவும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அது பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இந்த பாராயண வேலைகள் நடக்க 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 நடுவில் சோழர்கள் காலத்தில் இது நடக்கலை. ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் காலத்துலலாம் இது நடக்கலை. அவங்கெல்லாம் இதெல்லாம் பெருசாலாம் பண்ணலை. அவங்க கொஞ்சம் பண்ணது தேவாரத்துக்கு பண்ணாங்க, தேவாரம் திருவாசகத்துக்கு பண்ணாங்க. பெருசாக மற்ற எல்லாம் இந்த ராமாயண மகாபாரதெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் 2ஆம் குலோத்துங்கன் காலம் வரும்போது சோழ நாடு ரொம்ப நொடிச்சு போன நாடாயிடுச்சு. நொடிச்சு போன நாடு மட்டும் இல்லை, ராஜா வந்து தமிழ் பேசுவார், ஆனால் அவர் வீட்டில் எல்லாரும் தெலுங்கு பேசுவாங்க. ஏன்னா 1ஆம் குலோத்துங்கன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ராஜேந்திரனோட மகள் வயிற்று பேரன். அப்படி இருக்கும்போது அவங்க தெலுங்கு நாட்டுக்கு சேர்ந்தவங்க. இப்போ ராஜா வீட்டுக்கு போனாருன்னா அவர் பொண்டாட்டி, மாமனார், மாமியார் எல்லாரும் தெலுங்கு தான் பேசுவாங்க. அப்போ இவருக்கு மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லைன்றப்ப என்ன பண்ணுறாரு, அப்போ தான் ஆரம்பிக்கிறார். கம்பரை கூப்பிட்டு பெரிய புராணம் எழுதுங்க, சேக்கிலாரை கூப்பிட்டு கம்பராமாயணம் எழுதுங்க அப்படின்னு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அப்போதான் அவங்க அதை எழுதுறாங்க, அப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை விளையாட்டுக்கு சொன்னேன்னு மாற்றி சொல்லுங்க, அப்புறமா அதையே பிடிச்சிக்க போகிறாங்க. அது நம்ம பார்வையாளர்கள் ஒன்றும் அவ்வளோலாம் ரொம்ப கீழ்மட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் கிடையாது. நம்ம எந்த இடத்துல ஜோக் அடிக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எதுக்காக கூப்பிட்டு தெளிவாக சொல்கிறேன், சேக்கிலாரை கூப்பிட்டு கம்பராமாயணம் எழுத சொன்னாருன்னு சொல்கிறோன்னா மக்களுக்கு புரியும் அந்த ஜோக்கை விளக்குறது தான் பெரிய கஷ்டமான வேலை அது. ஸோ இப்படியாக அதன் பிறகு தொடர்ச்சியாக விஜயநகர பேரரசு அது இதுன்னு வரும்போது இந்த ராமாயண மகாபாரதன்றது ப்ரொமோஷன் வந்து பெரிய லெவலில் நடக்குது. இதில் வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பௌத்தத்துக்கு எதிராக இந்த ராமாயண மகாபாரதம் ப்ரொமோட் பண்ணப்பட்டாலும் பிற்காலத்தில் நீங்கள்லாம் யாரும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த ராஜா தான் இதை பண்ணாரான்னு. ராமாயண மகாபாரதத்தை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணது யார் தெரியுமா? அக்பர். நாம் இங்கே தான், ஏன்னா பாபர், ஹுமாயூன் காலத்துலலாம் வந்து இந்தியாவில் செட்டில் ஆக போகிறோமா இல்லையானே அவங்களுக்கு ஒரு டவுட்லேயே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் தான் அவங்களோட தாய்நாடு. அங்கே சாமர்கண்டை பிடிக்கணுன்றது தான் பாபரோட கனவு, ஹுமாயூனோட கனவு. அக்பர் காலத்தில் அவர் தெளிவாக முடிவு பண்ணிட்டார், நாம் இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஆளுங்க கூட நம்ம ஒத்து போகணும்னா இங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற சிஸ்டமாக டிஸ்டர்ப் பண்ணான்னு நினச்சிட்டாரு, ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, எந்த ரேஞ்சுக்கு இப்போ கூட நம்மலாம் ஏன் காடா லீவ் விட்றானே தெரியாமல் நம்ம மது என்ன மது ஆர்வலர்கள் வருத்தப்படுவாங்கல்ல, மகாவீரர் ஜெயந்திக்கு ஏன்பா ஒயின் ஷாப்பை மூடுறீங்க, ஏன்பா கறிக்கடையை மூடுறீங்கன்னு. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது அக்பர். சமண மதத்தை சேர்ந்தவங்க மது மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்த விழாவை கொண்டாடும் போது என் நாட்டில் யாருமே குடிக்கூடாதுன்னு சட்டம் போட்டாரு. அக்பர் ஆரம்பிச்சது எங்களுக்கு வேணான்னு இந்துத்துவாதிகள் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சொல்லுங்க. அவர் தான் ராமாயண மகாபாரதத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணார், பாரசீக மொழியிலெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். இதில் கொடுமை என்னன்னா, இல்லை அது வந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக்கணுன்ற எண்ணம் மட்டும்தானா, இல்லை சமூக நல்லிணக்கமும் சேர்த்து தான் வருது? அது எந்த ஆட்சியாளராக இருந்தாலுமா நீ மக்களை பகைச்சிக்கிட்டு ஆட்சி செய்ய முடியாது. எண்ட் ஆஃப் த டே மக்கள் தானே உனக்கு வரி கொடுக்கணும். நீங்க இப்ப நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. இப்ப இந்த ராஜா ரொம்ப கொடுமை பண்றான்னு வச்சுக்கீங்களா, என்ன பண்ணுவாங்க, குடும்பம் குட்டி ஆடு மாடோட பக்கத்து நாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஊர்ல தான் இருக்கணும். இப்போ கூட நம்ம என்ன பண்றோம், திருநெல்வேலியில் ஒன்றும் சம்பாதிக்க வழி இல்லைன்னா சென்னைக்கு வந்துடுறோம், சென்னையில் வழி இல்லைன்னா டெல்லிக்கு போவோம், டெல்லியிலையும் வழி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவோம். மக்கள் குடிபெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்றதுக்கு தகுதியாக அந்த பகுதியை மன்னர் மெயின்டைன் பண்ணலைன்னா மன்னருக்கு வருமானம் வராது. மன்னருக்கு வருமானம் வந்தால் தானே அவர் ஜாலியாக இருக்க முடியும். இப்போ மகாபாரதம், ராமாயணம் இதில் மக்கள் மத்தியில் எத்தனை போய் சேர்க்கறதுனால இப்போ அந்த கதையில் என்ன இருக்குது? அந்த கதையில் ஒரு கருமாந்திரமும் இல்லைன்னு வச்சுங்க. ரொம்ப கிண்டலாக ராஜமௌலி அதனுடைய பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிண்டலாக ஒரு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸோ மீம்ஸ் மாதிரி ஒன்று வந்தது. ராமாயணம்னா என்ன சார்னா அது ஒரு கிட்னாப் கேஸ் சார், அப்படி. மகாபாரதம்னா அது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் சார். அவ்வளோதான் அந்த கதைன்னு வச்சிங்களேன். அப்படியே பார்த்தாலும் இந்த கதை எல்லாம் ஒரிஜினல் கதை வந்து இவங்களது கிடையாது. இது வந்து ஹோமர் எழுதுனா இலியாட் அப்படின்னு ஒரு கதை. அந்த இலியாடு கதையில் அப்படியே காப்பி அடித்து இங்கே சமணர்கள் உருவாக்குனாங்க ராமாயணத்தை. சமணர்களோட ராமாயணத்தில் ராவணனை கொன்றது யாருன்னா ராமர் கிடையாது, சீதை.
கடைசியில் சண்டையில் சீதையும் கலந்துக்கிட்டு ராவணனை கொன்னதாக மாதிரி கதை வருவாது. இன்னொரு ராமாயணம் வந்து இது கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பௌத்தத்துலேயும் அவங்க ஒன்று உருவாக்குனாங்க. பௌத்தத்தில் உருவாக்கின ராமாயணம் வந்து இந்த மாதிரி பெரிய என்ன சொல்கிறது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. காட்டுக்கு போக சொல்லுவார், ஒரு ஃபீல் குட் கதை அது. ஆமாம், காட்டுக்கு போக சொன்னார். போக சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புனோடனே அவர் தங்கச்சியும் தம்பியும் அவர் கூட கிளம்பி வந்துடுவாங்க. அவர் தங்கச்சி தான் சீதை, அவர் தம்பி தான் லக்ஷ்மணன் பௌத்த ராமாயணத்தில். அவங்க கிளம்பி வந்துடுவாங்க, காட்டில் வந்து இருப்பாங்க. பரதன் வந்து அதே மாதிரி கேட்பான். கேட்டோடனே செருப்பு கழட்டி கையில் கொடுத்துருவாரு. அப்போ சொல்லுவார், அப்பாவே செத்துட்டாரு, இனிமேல் என்ன அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டுன்னு. இல்லைப்பா, ஒரு நல்ல மகனாக இருந்தால் அப்பா செத்துட்டாலும் அப்பாட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றினா தான் அவன் நல்ல பையன். என் கூட சேர்ந்து காட்டில் சீதையும் லக்ஷ்மணனும் கஷ்டப்பட வேணாம், அவங்கள நாட்டுக்கு கூட்டு போயிடு அப்படின்னு அவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுட்டு 14 வருஷமும் ராமர் காட்டிலேயே தனியாகவே இருந்துட்டு அப்புறம் 14 வருஷம் முடிஞ்ச உடனே நாட்டுக்கு போய் ஆட்சி செய்ய போயிட்டார். இவ்வளோதான் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கதையில் இந்த செருப்பு கதை, இங்கே இலங்கைக்கு கடத்துன கதை, இது எல்லாத்தையும் சேர்த்து எங்கள் கதை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. இது மொத்தத்தில் ஒரிஜினல் கதை வந்து இலியாட உள்ள கதை. இவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை இலியாடு தான் இங்கேருந்து காப்பி அடிச்சது அப்படிம்பாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, இல்லை ராமாயணம் மகாபாரதம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வேதமே எழுதலை, வேதத்துக்கே எழுத்து வடிவம் கிடையாது. இல்லை எழுத்து வடிவம் தாங்க கிடையாது, கதை இருந்ததுங்க, வாய் வழியாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் கதை விடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அதை விஞ்ஞானபூர்வமாகவே அதை நம்மளால் நிரூபிக்க முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, இலியாடு எழுதின அந்த ஹோமர் வந்து கிமு 800 சார்ந்தவர். சரியா? அதன் பிறகு அலெக்சாண்டர் வர்றார். அலெக்சாண்டர் வந்து கிமு 300 சார்ந்தவர். ஹோமருக்கு 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவர் தான் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் வந்து ஒரு வேலை பண்ணுவார், படையெடுத்து போனார். அதுக்கு முன்னாடி கிரேக்க நாடு தனி நாடாக எல்லாம், கிரேக்கம்னு ஒரு நாடாக இல்லை, குட்டி 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 ஊர்கள் பூராமே தனித்தனி நகரமாக இருந்தது. அப்படி இருந்தது தான் ஸ்பாட்டாவில் இருந்தது தான் ஹெலன் ஒருத்தி, அவ்வளோதான் கடத்திட்டு போனாங்கன்றது தான் ஹெலன் ஆஃப் ஸ்பாட்டான்றது தான் ட்ராயோட கதை. அவளை கடத்திட்டு போய் கடல் வழியாக கடத்திட்டு போய் பறந்தெல்லாம் போல கப்பலில் தான் கடத்திட்டு போனாங்கன்னு போய் அப்புறம் மொத்த கிரேக்க நாட்டில் எல்லா படைகளையும் சேர்த்து திரட்டிட்டு போய் ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்டு கடைசியாக அதை ஜெயிச்சு பிடிச்சாங்க அப்படின்றது கதை. அந்த கதை தான் அப்படியே இதுலேயும் வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து 2 டைம்லைன் சொல்லிட்டேன். 800 ஹோமரோட காலம், 300 அலெக்சாண்டரோட காலம். சரி, இது 2 மட்டும் வச்சுக்கிட்டு ராமாயணமும் மகாபாரதமும் பின்னாடி தான் எழுதப்பட்டது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் படையெடுத்து போய் ஜெயிக்கக்கூடிய இடங்களில் பூரா புதிதாக ஒரு நகரத்தை உருவாக்குவார். உருவாக்கி அந்த நகரத்துக்கு அலெக்சாண்ட்ரியான்னு பேர் வைப்பார். அது மாதிரி ஒரு நகரம் 2 நகரம் இல்லை, 27 நகரங்கள் உருவாக்குனார். அதில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகரம் தான் எகிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரியா. அந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கு தன்னுடைய நண்பனும் காதலியுமாக இருந்த டாலமின்றது ஒரு ஆம்பளை. அவங்க வந்து அப்போல்லாம் வந்து கிரேக்க நாட்டில் வந்து எப்படின்னா, காதலுக்காக செக்ஸ் வச்சுக்கணும்னா அது ஆம்பளை கூட தான் வச்சுக்கணும், வெறுமனே புள்ள பெற்றுக்கிறதா இருந்தால் தான் பொம்பளைட்ட வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெண் வந்து காதலிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்தவ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை அவனுங்கள்ட்ட. இது வந்து ஒரு புது செய்தியாக இருக்கும். அலெக்சாண்டர் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களின் பார்வை எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெண் காதலிக்கும் அளவுக்கு அறிவு வாய்ந்தவளாக இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லை, புள்ள பெற்றுக்கணும்னா உன்னை வச்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆணை காதலிப்பது அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த காதலின் காரணமாக, நட்பின் காரணமாக டாலமியை என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு ராஜாவாக்கிட்டு போயிடுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு டாலமி. அப்புறம் 2வது 3வது 4வதுன்னு 15வது டாலமி வரை வருவாங்க. 14வது டாலமியோட பொண்ணு தான் கிளியோபாட்ரா. அது தனியாக இன்னொரு நாள் பேசலாம். இப்போ இது மாதிரி பல அலெக்சாண்ட்ரியா உருவாக்குனாருன்னு சொன்னால, அதே போலவே இப்போ தான் அதுக்கு பேர் ஆப்கானிஸ்தான். அப்போ அதுக்கு வந்து பேர் வந்து பாக்டீரியான்னு பேர் அந்த பகுதி. அப்போ அந்த பாக்டீரியா பகுதியை பிடிக்கும்போது அங்கே ஒரு 3 அலெக்சாண்ட்ரியாவை உருவாக்குறாரு. அதில் ஒரு நகரத்தின் பெயர் வந்து அலெக்சாண்ட்ரியா அரகோஷியான்னு பேர். சரியா? அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, புதுசாக ஒரு நகரத்தை உருவாக்குறாரு, அலெக்சாண்ட்ரியா அரகோஷியா, அதுதான் அந்த நகரத்தின் பெயர். அந்த நகரம் வந்து அப்படியே இருக்குது, ஒரு ஆட்சி பீடமாகவே இருக்குது, ஒரு நல்ல முக்கியமான வணிக நகரமாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது.
இதெல்லாம் வரும்போது இங்கே அந்த அந்த காலகட்டத்தில் இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது நந்தா டைனாசிட்டி. உங்கள் ஓனரில் அவர் தனநந்தர், நந்தா டைனாசிட்டி தான் ஆட்சி செய்கிறாங்க. இங்கே நான் தான் ஓனரு. அங்கே அப்போ அவரை தூக்கிட்டு சந்திரகுப்தன் வரான், சந்திரகுப்த மௌரியர் வர்றாரு. அப்போ அலெக்சாண்டர் ஊருக்கு போகிறாரு, செத்துட்டாரு. அவரோட கவர்னராக செலுக்கஸ் நிக்கேடார்னு ஒருத்தர் இருக்கான். அவரோட பொண்ணை தான் சந்திரகுப்த மௌரியன் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போவும் அதுக்கு அந்த நகரத்துக்கு பேர் அலெக்சாண்ட்ரியா தான். சரியா? இப்போ குப்தா இந்த மௌரிய டைனாசிட்டி முடிஞ்சு அடுத்தால குஷானர்கள் வராங்க. குஷானர்கள் எங்கேருந்து வராங்கன்னா இந்த அலெக்சாண்ட்ரியாவிலேருந்து வராங்க. அவங்க வந்து பாதி கிரேக்க வம்சாவளி, கொஞ்சம் இந்திய வம்சாவளியெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு குரூப் அவங்க. அதில் வந்து அந்த குஷானர்களில் கனிஷ்கர் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக வர்றார். அவர் வரக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் அந்த கனிஷ்கர் என்ன பண்ணுறாரு, அந்த நகரத்துக்கு பேரை மாற்றுறாரு. என்ன பேரை மாற்றுறாருன்னா காந்தாகர்னு மாற்றுறாரு. அப்போ காந்தாரம் அப்படின்ற ஒரு நகரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை கிடையாது. மகாபாரதத்தில் காந்தாரம் வருதா? வருது. அப்போ 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லாத ஒரு நகரத்தை எப்படி ஒரு கதையில் எழுத முடியும்? அப்படின்னா காந்தாரம்ன்ற நகரம் உருவானதுக்கு பிறகு எழுதப்பட்டது தான் மகாபாரதம். திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரி காந்தாரத்துலேருந்து வர்றா. காந்தாரம்ன்ற நகரமே கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான், கனிஷ்கர் காலத்தில் தான் உருவாகுது. அப்போ கனிஷ்கருக்கு பின்னாடி தான் மகாபாரதம் எழுதியிருக்க முடியும். சரியா? சரிங்க சார், மகாபாரதம்னா அப்படி இருக்கட்டுமே, ராமாயணத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் காந்தாரமே வரலையே அப்படிம்பாங்க சில பேர். சரி, அதுக்கும் வருவோம். ராமர் இங்கே ஆட்சிக்கு வந்துட்டார், சீதையை காப்பாற்றியாச்சு, 14 வருஷம் முடிஞ்சாச்சு, அயோத்திக்கு திரும்பி வந்துட்டார். வந்தவுடனே அவர் ராஜாவாயிட்டார். அவர் வர 14 வருஷம் ராஜாவுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்தது யார்? பரதனும் சத்ருகனும். இப்போ 2 பேரும் டம்மி ஆயிட்டாங்களா? ராமர் என்ன சொல்கிறாரு, இனிமே இங்கே நீங்கள் அயோத்தியில் இருக்க வேணாம், கிளம்புங்கன்றாரு. ராமாயணத்தில் வருது. கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எங்கே போக சொல்கிறாரு? காந்தாரத்துக்கு போய் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விடுறாரு. ராமாயணம் முடிகிறதும் காந்தாரத்தில், மகாபாரதம் தொடங்குறதும் காந்தாரத்தில். ஏன் அப்படி தொடங்குது, ஏன் அப்படி முடியுது? ஏன்னா அந்த ராமாயணமும் மகாபாரதமும் எழுதப்பட்ட காலத்தில் காந்தாரம்ன்ற நகரம் வந்து ரொம்ப முக்கியமான நகரம். ரொம்ப முக்கியமான நகரமாக இருக்க போய் தான் அதை அந்த கதையில் மென்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? இப்போ வந்து 2025 ஒரு கதை எழுதுறேன்னா, இந்த வடபழனி சாலிகிராம ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை எழுதுனா, ஃபோரம் மாலை பற்றி நான் குறிப்பிடாமல் இருப்பேனா? ஒரு சீனியாவது சொல்லவே இல்லை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்லி ஆகணும். அப்போ அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் அந்த கதையை எழுதியிருக்கேன்னு அர்த்தம். அதை போலத்தான் காந்தாரம்ன்ற நகரம் முக்கியமாக இருந்தது. அந்த நகரம் உருவானது கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதன் பிறகு எழுதப்பட்ட ராமாயண மகாபாரதத்தில் அந்த 2 கதையிலுமே அந்த ஊரோட பேரை வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நகரம் வந்து அவ்வளோ முக்கியமான நகரமாக இருந்திருக்கு. அதனால அவங்களால தவிர்க்க முடியல கதையில். இப்போது வாரணாசிக்கு வருவானா? இப்போ வாரணாசின்றது ஒரு முக்கியமான ஒரு புனித நகரம் தான். ரிக்வேதத்திலே இந்த நகரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ராஜமௌலி, நான் மகேஷ் பாபு ராமராக பார்க்கும்போது அந்த மேக்கப் போட்டு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் ஐ ரியலி காட் கூஸ் பம்ப்ஸு அப்படின்ட்டு அந்த இமேஜை நான் என்னுடைய வால்பேப்பராகவும் வச்சுருந்தேன். அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. அது நம்ம அப்படியே பின்னாடி பேச. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா என்ன கருமத்துக்கு இந்த படத்தை எடுக்கிற? இப்போ வாரணாசியை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன? 1000 கோடி பட்ஜெட்டு. இப்போ ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இப்போ சங்கிகள், இந்துத்துவவாதிகள் பல கோடிகள் கொட்டி இந்த இந்துத்துவ கருத்துக்களை எடுக்கக்கூடிய படங்களுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். வாரணாசியினுடைய வரலாறு என்ன? ஏன் அதை ராஜமௌலி தேர்ந்தெடுக்கிறாரு? வாரணாசி ஒரு நகரம், அவ்வளோதாம்மா. அது வந்து ரிக்வேதத்துலையும் கிடையாது, ஒரு கர்மாந்திரத்துலையும் கிடையாது. ஏன்னா ஆரிய பார்ப்பனர்களுக்கு, ஆரியர்களுக்கும் நகரங்களில் வாழக்கூடிய ஒரு கான்செப்டே தெரியாது. நதிகளை கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம், நகரங்களை கொண்டாடக்கூடிய பழக்கம் யார்கிட்ட உள்ள பழக்கம்னா தமிழர்களோட பழக்கம். அது நீ கேள்விப்பட்டிருப்ப, சிறுவாணி தண்ணி குடிச்சோண்டா. சிறுவாணி தண்ணி குடிச்சு நான் பவானியில் குளிச்சு வளர்ந்தவன் சொல்லுவாங்கல்ல. சிறுவாணி தண்ணிக்குன்னு ஒரு இது இருக்குது. நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அங்கேருந்து டேங்கா தண்ணி எடுத்துன்னு வந்து சமைக்கலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? தாமிரபரணிடா திருநெல்வேலிக்காரனா அப்படி சொல்லுவாங்க. மதுரை வைகடா
தஞ்சாவூர் பெட்டில் காவிரியிலே வளர்ந்த வேண்டாம் நான். அந்தந்த இடத்துல அந்த படம் எடுத்தாங்கன்னா அந்த ஆறு பத்தி பதிவு இல்லாமல் இருக்காது. அது வந்து பல தலைமுறையாக நதிகளையும் நகரங்களையும் போற்றுவது பாராட்டுவது அப்படிங்கிறது வந்து தமிழர்களோட வழக்கம். நம்ம சிலப்பதிகாரமே எப்படி ஆரம்பிக்கும்? ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும், காவிரி பூம்பட்டிகம் போற்றுதும்னு வரும். நகரத்தை போற்றுறது. இன்னொரு சங்க பாடல்ல கூட ஒருத்தன் வந்து தன்னுடைய காதலியை பத்தி வர்ணிக்கும் போது எப்படி தெரியுமா வர்ணிப்பான்? காவிரி பூம்பட்டின மாதிரி அவ அழகா இருக்காமா. இப்ப அதுமாதிரி சொல்ல முடியுமா? இப்ப அதை யாராவது ஒரு பொண்ணு பார்த்து டி நகர் மாதிரி நீ அழகா இருக்கடி அப்படின்னு. அப்போ அந்த நகரத்தை கொண்டாடுறது, நதிகளை கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து தமிழர்களோட பாரம்பரியம். இங்கு வந்து சேர்ந்த ஆரிய பார்ப்பனர்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு அந்த நதிகளெல்லாம் கடவுள் ஆகிட்டாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி. ஆமா, அதுல அந்த அம்மா சரஸ்வதி எங்க இருக்காங்கன்னே தெரியாது, தேடின்னு இருக்கிறாங்க. அது அடியில வந்து ஜாயின் ஆவாங்க அப்படிம்பாங்க. திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. பார்த்தா கங்கை வருது, யமுனை வருது, காவிரி இது எங்கடா, சரஸ்வதி எங்கடான்னா அந்த அம்மா அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. உங்க ஊனக்கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஞானக்கண்ணுக்கு தான் தெரியும்னு கதை விடுவாங்க. பாவம் பண்ணிட்டடா பாவி. ஆமா, இன்னைக்கும் வாரணாசி எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? இன்னைக்கும் வட இந்தியாவில் இளம் விதவைகளை கைவிடுவதும் இடமாக தான் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. வட இந்தியாவில் சின்ன வயசுலேயே விதவை ஆயிடுச்சுன்னா சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் முன்னாடி சொத்துங்க கிடையாது இல்லை, யார் வச்சு பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடன்கட்டு ஏறுவதையும் நிறுத்திட்டீங்க. ஆமாம், என்ன பண்ணுறது அப்படின்னா, வாமா காசி போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல்லாம் வாங்கி கொடுத்து இதை சாப்பிட்டு உட்காந்துற அந்த அப்பா இங்கே கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு அங்கேயே சுற்ற வேண்டியதுதான். இல்லை, காசின்றது அங்கே போனால் மோட்சம் கிடைக்கும், அங்கே உயிர் உரத்தான் காசியில் போய் உயிர் உண்ணணும், தங்களுடைய பாவங்களை கழுவிக்கொள்ள புனித தலமாக இருக்குது அப்படி தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நடக்கிறது அங்கே அதுதான் நடக்குது. அந்த அதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க, தீபா மேத்தான்னு ஒரு லேடி. இப்படி கைவிடப்பட்ட பெண்களுக்கெல்லாம் வேற ஒன்றும் பொழைப்பே கிடையாது. கடைசியாக அவங்க ப்ராஸ்டியூஷனில் தள்ளப்படுவார்கள். அந்த ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுறது பூரா அப்பாவியான குடும்பத்தால் கைவிடப்பட்ட விதவை பெண்கள். இதுக்கு வந்து திருச்சி சிவா வந்து பார்லிமெண்ட்ல ஒரு தனிநபர் தீர்மானமே கொண்டு வந்து அந்த விதவை பெண்களுக்கு மறுவாழ்வுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது சட்டமாகவே மாறிச்சு. அந்த அளவோடு நம்ம வாரணாசியை புரிஞ்சிக்கலாம், அதோட நிப்பாட்டிக்கலாம். மௌலி வந்து ராஜமௌலி எல்லாரும் இவங்கெல்லாம் கொண்டாடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் என்னவோ அந்த ஆள் பண்ணுற படம்லாம் கன்றாவியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ திரும்ப ராமரை ஒரு கதாநாயகனாக சித்தரிப்பது, அதாவது எப்படின்னா இப்போ ராம் சரணோ RRRல வந்து ஒரு ராமர் கதாபாத்திரமாக தான் இருப்பார். இதில் மகேஷ் பாபு ராமரை தான் நடிக்கிறாரு. இப்போ ராமரை மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக காட்டுறத எப்படி புரிஞ்சு? ஒன்றும் கிடையாதுமா, இப்போ இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சிந்தனைக்கு தீனி போடுற மாதிரி இப்படி எடுத்தால் வட இந்தியாவில் படம் ஓடும். வட இந்தியா பெரிய மார்க்கெட்டில், ஹிந்தி மார்க்கெட்டுன்றது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. ஸோ இப்போல்லாம் படம் எடுக்கிறது எப்படி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, லோக்கல் மார்க்கெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் எடுக்கும்போதே பேன் இண்டியா தான். யாருமே லோக்கல் படமே எடுக்கிறது இல்லை. புஷ்பராஜ் 2000 கோடி வசூல் பண்ணும்போது இந்த ராமர் எடுக்க மாட்டாரா? உண்மையிலே சொன்னால் புஷ்பா 2 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை வந்து அவ்வளோ கிறிஸ்பாக பண்ணி வச்சுருந்தாங்க. கதை இருந்தது, அழகான ஒரு கதை. என்ன கதை? என் பொண்டாட்டி சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொன்னான். நான் சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன், படம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் கான்செப்ட். யோசிச்சு பாருங்க, அந்த மொத்த கதையில் என்ன தீமு? அவன் பொண்டாட்டியை அப்படி உருகி லவ் பண்ணுறான். அவன் பொண்டாட்டி எதுவுமே கேட்க மாட்டான். ஒரே ஒரு நாள் ஒன்று கேட்டா. என்ன கேட்டா? சிஎம் தானே பார்க்க போறீங்க, சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் மாட்டணும். அதை மாட்டுறதுக்கு என்ன செஞ்சார் அவரு அப்படிங்கிறது தான் படம். அதை அவ்வளோ அட்டகாசமாக, அதுதான் கதை சொல்கிற மெத்தடு. இவர் வந்து ராஜமௌலி வந்து வர நல்லா இருந்ததுமா. வர ஓகே, பெஸ்ட்டு. எல்லாம் சூப்பர் மூவி தான், அதெல்லாம் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பாகுபலியிலேருந்துலாம் பார்க்க முடியல என்னால். அசிங்கமாக இருக்குமா கிராஃபிக்ஸு, ஆனால் அதுதான் நல்லா இருக்குன்னு கொண்டாடுறாங்க. பிரம்மாண்டமாக இருக்கு. பிரம்மாண்டம் மட்டும் இல்லைம்மா, அது வந்து என்ன சொல்றது, பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்னு தெரியக்கூடாது.
நடிப்புனா நடிக்கிறான்னு தெரியக்கூடாது, கிராஃபிக்ஸ்னா கிராஃபிக்ஸ்னு தெரியக்கூடாது. இது இப்போ நீ அவதாரெல்லாம் பார்த்துருப்பிய, ஜுராசிக் பார்க்லாம் பார்த்துருப்பீங்க, அதுலலாம் கிராஃபிக்ஸ் எப்படி இருந்தது? அது எல்லாமே கிராஃபிக்ஸ் தானே. ஏதாவது கிராஃபிக்ஸ் மாதிரி தெரிஞ்சுதா? ரியலாகவே ஒரு டைனோசர் வந்த மாதிரியே இருந்தது, கிங்காங். அப்போ கிராஃபிக்ஸ்னா நம்ம இதுவரை பார்க்காத ஒரு விஷயமா இருக்கணும், ஆனால் நேச்சுரலாக இருக்கணும். இல்லை, கிராஃபிக்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டாலும் கதை, திரைக்கதை அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்ல ராஜமௌலி. எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு? பாகுபலியில் என்ன கதை? கட்டாப்பானா என்ன? கட்டாப்பானா சூத்திரன்னு அர்த்தம். எழுதி கொடுத்துட்டேன், நான் தான் உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துடணும். இது ஒரு கதை, இதுக்கு ஒரு படமா? அவர் தான் துரோகமும் செய்வார். அவர் துரோகம் செஞ்சாருன்னா அவர் யாருக்கு அடிமையாக இருக்கிறாரோ அவங்க சொன்னதை செஞ்சுட்டாரு. நல்லவனாக இருந்தால் கூட கொல்லுவார். இவர் எழுதி கொடுக்கல, அவங்க தாத்தா காலத்திலே எழுதி கொடுத்துட்டாங்கன்றதுனால அவர் அப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுற? சனாதனத்தையும் 4 வார கோட்பாடையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2 படம் பெருசா எதுக்கு? இல்லை, இப்போ RRR வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் ராமரேசம் போட்டிருப்பாரு, அந்த சைடு ஜூனியர் NTR இருப்பார். அவர் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் சொன்னா கல்வி கொடுனா அப்படின்னு கேட்பாரு. கல்வியை முக்கியத்துவம் படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிழிச்ச எந்த ராமர் கல்வியை முக்கியத்துவம் படுத்துறாரு? நீ எதுக்கு தவம் பண்ணுறன்னு சம்புகனை வெட்டி கொண்டது தான் ராமர். அவர்கிட்ட போய் நீ கல்வி கேட்டால் கொடுப்பாரா? சம்புகனை எதுக்கு கொண்டாரு? நீ வேதம் படிக்க தகுதி இல்லாத ஒருத்தன், தவம் பண்ண தகுதி இல்லாத ஒருத்தன், நீ எப்படி கல்வி சம்மந்தப்பட்ட வேலையை செய்யலாம்? நீ அப்படி செஞ்சதுனால ஒரு பார்ப்பன வீட்டில் ஒரு குழந்தை செத்து போச்சுடா அப்படின்னு சம்புகனை வெட்டி கொண்டவர் ராமர். அந்த ராமர்கிட்ட போய் கல்வி கொடுனா அப்படின்னு கேட்டவொடனே குத்துறாரு. கல்வியை கேட்குற தப்புடா அப்படின்னு வெட்டதான் செய்வார். இதில் வேற சொல்லிக்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு பெரிய ஆஞ்சநேய பக்தர், எங்கள் மனைவி ஒரு பெரிய ஆஞ்சநேய பக்தை. நான் ஆனால் எனக்கு பக்தி இல்லைங்க. உனக்கு பக்தி இல்லைன்னா அப்புறம் என்ன கர்மத்துக்கு? நீ நம்பாத ஒரு விஷயத்தை எதுக்கு படமாக எடுத்து ப்ரொமோட் பண்ணுற? இப்போ நான் வந்து நாத்திகவாதி, நான் உட்காந்து ராமாயணம் எழுதுவேனா? ராமாயணத்துக்கு மறுப்பு தான் எழுதணும். கரெக்டா? நீ உண்மையான நாத்திகனா இருந்தா நீ எப்படி ராமாயணம் எடுப்ப? அண்ணா எழுதினாரு கம்பரசம். ஆமாம். அப்போ நாத்திகர்கள் செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்கும்? இவற்றை உடைக்கும் வேலையாக, இந்த மனத்தடையை உடைச்சி அதை விட்டு அவங்கள வெளியே கொண்டாடுறதுக்கு உண்டான வேலையாக இருக்கும். ஆனால் இவங்க பண்ணுறது பூரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து உங்களை டெவலப் பண்ணி விடுவாமா, நம்மளை அறியாமலே அதில் அப்படியே உள்ள மேட்ச் ஆகிடுவோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தே டெவலப் பண்ணுவாங்க. நகை வெள்ளிக்கிழமை நகை வெட்டாதம்மா, ஏன் தருத்துறோம்? இப்படி சின்னதாக சொல்கிறது. ஒரு ஏணி சாத்தி வச்சுருப்பாங்க, ஏணிக்கு உள்ளே போகாத, குடும்பத்துக்கு ஆகாது, தாப்பால் ஆட்டாத, வீட்டில் சண்டை வரும், வாசப்படியில் உட்காராத. அப்போ இந்த சின்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அதில் ஒரு பெரிய தாக்கம் வராது. இல்லை, இப்போ சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு திருட்டையோ இல்லை ஒரு பொய்யையோ சின்ன பசங்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுத்து ஒரு அறநெறியில் நடக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குதுல்ல, அதை வந்து நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. சின்ன குழந்தைக்கு நீ நல்ல நெறிகளை சொல்லிக் கொடுக்கணும், பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது கடைசியில் என்ன, அது பெருசானதுக்கப்புறமா அதை பிடிச்சிட்டு தானே தூங்குறான். நான் நல்லவனாக இருக்கணும்னா என்னப்பா, எதுக்காகப்பா நல்லவனாக இருக்கணும்? நான் நல்லவனாக இருக்கணுன்றதுக்காக நல்லவனாக இருக்கணும். சரியா? அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான். இப்போ இந்த ஆஃபீஸில் யாரும் இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை, நீங்கள் எல்லோரும் வெளியே போயிருக்கீங்க, நான் வந்து பார்க்குறேன், கதவு திறந்துருக்கு, உள்ளே வர்றேன், இங்கே ஒரு ஐஃபோன் இருக்குது, நான் எடுத்துக்கலாம். நீங்கள் யாருமே இல்லை, நான் வந்ததே உங்களுக்கு தெரியாது, ஐஃபோன் எடுத்து பேக்கெட்டில் போட்டு வந்த மாதிரி ஒரு ஆட்டோவில் ஏறி நான் பாட்டுக்கு போயிடலாம். சாமி கண்ணை குத்திரன்ற பயமும் உங்களுக்கு கிடையாது, அதுவும் கிடையாது. கரெக்டு தானே? அப்போவும் நான் எடுக்காமல் இருக்கிறேன்னா எதுக்கு? யாருக்குமே தெரியாதுனாலும் எனக்கு தெரியும். உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு தெரியும்ல. இந்த ஃபோன் எந்த இல்லை, ஆனால் நான் எடுத்திருக்கேன், இது தப்பு அப்படின்னு எனக்கு தெரியும்ல. அப்போ மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். வள்ளுவர் அழகா வள்ளுவர் சொல்லாத மேட்டரே கிடையாது. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆனால் இதே நேரத்தில் நான் ஒரு பக்திமானாக இருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஃபோனை எடுத்து பேக்கெட்டில் போட்டு சாயங்காலமாக கோயிலில் போய் சாமி தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு 50 ரூபா தட்டில் போட்டு வந்துட்டேன்னா எனக்கு மனசு ஆறிடும். எனக்கு அதுக்கப்புறம் மனசில் உறுத்தல் இருக்காது.
கரெக்டா? நான் தப்பு செஞ்சேன், யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், அவர் என்ன மன்னிச்சிட்டார் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டேன். ஏன்னா நான் 50 ரூபா தட்டில் போட்டிருக்கேன், அதனால அவர் மன்னிச்சாகணும். என்ன அவர் மன்னிச்சிட்டார்ல, அவ்வளோதான். நான் செஞ்ச தப்பு போயிடுச்சு, என் மனசுலேருந்து அந்த தப்பு வெளியே போயிடுச்சு. கரெக்டா? ஆனால் ஒரு நாத்திகவாதியால் அது செய்ய முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் உள்ள உறுத்தும்ல. இப்போ அந்த படத்துல அனுமாரை தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல மிகப்பெரிய கிராபிக்ஸாக இருக்க பொறுத்து அந்த சம்பவங்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போயிட்டு சீதையை மீட்டு கொண்டு வருவது அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அந்த வீடியோவில் இருந்து. இப்போ அந்த வானரப்படை அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து ஏதோ ஒரு வகையில தெற்கில் இருப்பவர்களை கொச்சையாக சொல்வதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ அந்த வானரப்படைனா என்ன, அவங்க ஏன் அங்கிருந்து இங்க வடக்குல இருந்து தெற்குக்கு வராங்க? தண்டகாரண்ய பகுதியில் இருந்த வானரங்கள் அப்படின்னு தான் ராமாயணத்துலேயும் சொல்லப்படுது. அதாவது தெற்கு பகுதியில் வாழ்ந்த மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அது பேரே வந்து தாசர்கள் இல்லை தஸ்யூக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிக்வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோன்னா அனாசியா அப்படிம்பாங்க. அனாசியானா சப்ப மூக்குக்காரன்னு அர்த்தம். நாசினா மூக்கு, அனாசியானா சப்ப மூக்கே இல்லாதவன். ஏன்னா ஆரியர்களுக்கு வந்து மூக்கு கொஞ்சம் நல்லா புடப்பாக இருக்கும், இவங்களுக்கு மூக்கு சப்பையாக இருக்குது அப்படின்றத குறிப்பதற்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் குரங்கு மாதிரி மூஞ்சின்னு வச்சுட்டாங்க. குரங்குக்கு மூக்கு முகத்தில் மூக்கு இருக்கிறதே தெரியாது, அதை உருவகப்படுத்துறதுக்காக குரங்குன்ட்டாங்க. சொல்லி நம்ம எல்லாரையுமே குரங்குன்ட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ராமாயணத்தை பொறுத்தவரை தெற்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே குரங்குன்றது தான் அவங்களோட கூற்று. அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இன்னொன்று, வில்லன் யாரு? ராவணன். அவன் வந்து யாரு? அவன் சைவ மதத்தை சேர்ந்தவன். அந்த காலத்தில் சைவம் வைணவம் வேற வேற மதம், அது ரெண்டுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்ப சைவ மதத்தை சேர்ந்த ஒருத்தனை வில்லனா வச்சு சைவ மதத்தை ஒழிச்சு கட்டினாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் ராமாயணம் இன்னொரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ராமாயணம் பயன்படுத்தப்படுகிறது எதுக்குன்னா, சைவ மதத்தை ஒழிக்கணும், வைணவத்தை உயர்த்தணும், பார்ப்பனியத்தை காப்பாற்றணும். இந்த 3 கான்செப்டுக்காக தான் எழுதப்பட்டது ராமாயணம், வேற எதுவுமே கிடையாது. அதில் இப்போ ராமாயணம் ராமன் வரப்போ ராமர் மாதிரி வந்து எங்களுக்கு கணவர் வேணும், இந்த பூஜை பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ ராமர் ஒரு நல்ல புருஷர் தானே? ராமர் மாதிரி இப்போ புருஷன் வேணும்னா ராமர் பொண்டாட்டியை எப்படி நடத்தினாருன்னு பாருங்க. அவங்க அப்பா காட்டுக்கு போக சொன்னாருன்னா அவர் தனியாக போக வேண்டியது தானே. பிறந்ததுலேருந்து இளவரசியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த பொண்ணை அதெல்லாம் முடியாது, நீ வான்னு கூட எழுதிட்டு போயிட்டாரு. கூட்டு போய் காட்டில் வச்சு டார்ச்சரை கொடுத்து காட்டில் கிடைச்ச கண்டதையும் தின்னுக்கிட்டு அப்படியாவது ஒழுங்காக இருந்தாருன்னா அதுவும் இல்லை. அந்த பொண்ணு பாவம், அப்பாவியாக வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணை பாதுகாப்பாக கூட வச்சுக்க தெரியாமல் அதை இன்னொருத்தன் தூக்கிட்டு போகிறது வேறு கம்முன்னு இருந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே போய் சண்டையெல்லாம் போட்டு மீட்டு வரேன்னு மீட்டதுக்கப்புறம் என்ன பண்ண, நீ தீக்குழின்னு சொன்ன. தீக்குளிச்சு உன் கற்பை நிரூபி அப்படின்னு சொல்கிற புருஷன் வேணுமா? ஆஃபீஸ்லேருந்து ஏண்டி 7 மணிக்கு வர, 5 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சே, எவன் கூட சுற்றிட்டு வர, எவன் கூடயும் நான் சுற்றலை அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குற புருஷன் வேணுமா? இன்னைக்கு கான்டெக்ட்ல சொன்னா 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ காலம் முழுவதும் ஆண்கள் அப்படி தானே இருக்கிறாங்க, அதுக்கு ராமரை குற்றம் அப்படிதான் இருக்காங்க. ராமர்ன்னு சொல்கிறேன், ராமரை போல ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போ கூட அதோட விட்டாரா? திரும்ப ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நகர்வலம் போகிறேன்ட்டு போகிறாரு. நகர்வலம் போனால் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு புருஷன் பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. புருஷன் என்ன சொல்கிறான், எங்கடி போயிட்டு வரேன்னு. ஓ, எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன், ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ சொன்னால் நான் நம்பணுமா? நான் என்னன்னா ராமர் மாதிரி இழிச்சவாயன்னு நினச்சியா? என் பேச்சை கேட்காத பொண்டாட்டி, என் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு வெளில போன பொண்டாட்டி நான் எப்படி வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பேன் அப்படின்னு இருக்கேன். இதை கேட்டவுடனே ஆஹா, அப்போ நம்ம ஒழுங்காக இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒழுங்கான புருஷனா நம்ம இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி தம்பியை கூப்பிட்டு அப்படியே கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொன்னேன் நான் காசியில் கொண்டு போய் விதவையை விட்டு வருவாங்கன்னு, அது மாதிரி சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துட்டாரு. சரி விட்டல, அந்த அம்மா அங்கேயே 2 பிள்ளைய பெற்று எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்கள வளர்த்து எப்படியோ வளர்ந்துக்கிட்டு அது பாட்டுக்கு அது பழப்பை பார்த்துட்டு நிம்மதியாக பேசாமல் காட்டில் இருந்தது. உன்னை தொல்லையே பண்ணல, சைல்டு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் கூட போகலை.
அதான் பிரிஞ்சாச்சு இல்லை, குழந்தை வளர்ப்பதற்கான நஷ்டஈடு கொடு அப்படின்னு கூட கோர்ட்டில் கூட போய் கேட்கல அந்த அம்மா தனியாக பிள்ளைங்களை வளர்த்துட்டு அது பாடி இருக்கு. திரும்ப வந்து அசோமேத யாகம் வளர்க்குறேன், அது வளர்க்குறேன், இது வளர்க்குறேன்னு சொல்லிட்டு போய் அந்த பிள்ளைங்க அந்த குதிரையை கட்டி போட்டுக்கிட்டு லக்ஷ்மணர் எல்லாரையும் பீட் பண்ணிட்டானே நானே போகிறேன் அப்படின்னு போனால் வசிஷ்டர் வந்து அப்போ திரும்பவும் சொல்கிறாரு, ஐயாப்பா அது உன் புள்ளதான்ப்பா, அது கூட போய் ஏன்ப்பா சண்டை போடுறேன்னு. சரி நம்ம புள்ள நம்மளை மிஞ்சி நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக புண்ணாட்டிலாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் வாழ வேண்டியதுன்னு. அப்புறமே என்ன சொல்கிறாரு, சீதா நாம் அயோத்திக்கு போயிடலாம். உடனே அந்த அம்மா ஓகே அப்படின்னு போய் அவசரமாக போட்டிக்கிட்டீங்களா, உனக்கு அறிவு வந்ததா பாவி அப்படின்னு போட்டிக்கிட்டீங்களாம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் பட் ஒன் கண்டிஷன் என்னென்ன, நீ இலங்கையில் தீ குளிச்சதுனால அயோத்தியாவில் யாருக்கும் தெரியல, அயோத்தியில் என்ட்ரானோடனே அங்கே இன்னொரு வாட்டி தீ குளிச்சு காமிச்சிட்டேன்னு வச்சுக்க, இப்போ எனக்கு சந்தேகம் இல்லை, அப்போ தான் எனக்கு சந்தேகம், இப்போ எனக்கு சந்தேகம் இல்லை, நாட்டு மக்கள் சந்தேகப்படுறாங்க, அவங்க முன்னாடி இன்னொரு வாட்டி தீ குளிச்சிட்டேன்னு வச்சுக்க, ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு. அந்த அம்மா கடுப்பாகி போடா வெண்ணெய் வேணும், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தீ குளிக்க சொன்னேன், திரும்ப வந்ததுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன், இப்போ இன்னொரு வாட்டி தீ குளின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு வந்து வளர்ந்தப்போ அவங்க அப்பா வீட்டில் இளவரசியாக வளர்ந்தது, டேடிஸ் லிட்டில் பிரின்ஸாக இருந்தது. இந்த ஆள்கிட்ட வந்ததுக்கப்புறம் டெய்லி டார்ச்சரு, அரண்மனையில் இருந்ததை விட காட்டில் சுற்றுனது, நெருப்பில் குளிச்சது, சோத்துக்கு இல்லாமல் திரிஞ்சது, இதுதான் ரொம்ப நாள் டொமஸ்டிக் வயலன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக் வயலன்ஸ். அந்த மாதிரி கடைசியாக என்ன சொல்லிச்சு, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி என்னை பெற்ற ஆத்தா வந்து என்னை கூட்டின்னு போயிடு அப்படின்னோடனே பூமி பிறந்து பூமாதேவி வெளியே வந்து, ஆமாம் மகளே நீ இவங்க கூடலாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, வா நீ நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த அம்மா கூட்டு போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே இனிமேல் பொண்டாட்டி இல்லாமல் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி அந்த சரையு நதியில் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு ராமர். பொண்டாட்டி ஒழுங்காக வச்சுக்கல, அடித்து டார்ச்சரு, நெருப்பு வச்சு சூடு வைக்கிறது, இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு கடைசியில் பொண்டாட்டி மொத்தமாக பர்மனெண்ட்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. இதுதான் ராமரோட மொத்த கேரக்டர். இந்த கேரக்டரில் ஒரு ஆள் இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. இந்தியா முழுவதும் பல கோடிகளை கொட்டி இந்துத்துவ கருத்துக்களை பரப்புவதற்கான திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கு. அது பல இடங்களில் எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரி அப்படின்னு நிறைய படங்கள் இந்த வரிசையில் வந்து இணைஞ்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில் தான் வாரணாசி நம்ம வச்சு பார்க்கணும். இப்போ இது பண்றதுனால ஒரு திரைப்படத்தின் மூலமா என்ன நடந்துட போகுது அப்படின்னு நம்ம அது கேர்லெஸ்ஸா இருந்துடலாமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு? கேர்லெஸ் எல்லாம் இருக்க முடியாது. அதை வந்து மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப நம்ம சொல்லி தான் ஆகணும். உன்னை திரும்ப திரும்ப முட்டாளாக்குறான் பார்த்துக்கோ. அவன் திரும்ப திரும்ப எல்லா ஃபார்மெட்லையும் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளும் திரும்ப திரும்ப எல்லா ஃபார்மெட்டில் வரும்போது நம்ம அதை எதிர்ப்பை பதிவு பண்ணி தானே ஆகணும். முதல்ல புக்காக எழுதி வைக்கிறான், அப்புறம் புஸ்தகமாக போடுறான், அப்புறமா உட்காந்து படமாக எடுக்கிறான், அப்புறம் கார்ட்டூன் சீரீஸ் எடுக்கிறான், அப்புறம் ஏஐயில் போட்டு எடுக்கிறான், எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறானே. இப்போ மகாபாரதம் ஏஐயில் வந்துட்டு இருக்கு, டிஸ்னியில் ஏஐயில் போட்டு மகாபாரதத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க, யாருமே நடிக்கல, ஃபுல்லாக ஏஐ. அதே வரலாறாவும் மாத்திரத்துக்கு ஆபத்துகள் இருக்கு. ஆமா, அதை வரலாறுன்னு மக்கள் நம்புவதற்கான ஆபத்து இருக்கு. மக்கள் நம்பாம இருக்கணும்ன்றத நம்ம போன்றவர்கள் அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஆராயத்திற்கு வந்து பல தலைப்பு நிற்கிறோமா? நன்றி.